அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. தினமும் ஓர் இறைவசனம் சரியான அரபி உச்சரிப்புகளுடன் அதனுடைய மொழிபெயர்ப்பையும் சேர்த்து ஒரு கலவையாக 2 நிமிடத்தில் உங்கள் சிந்தனைக்கு, உங்கள் பார்வைக்கு. அரபி பிழையாக உச்சரிக்கின்ற பொழுது, அதுவும் ஒரு ஆணினுடைய வசனங்களை பிழையாக உச்சரிக்கும் பொழுது, நாம் அந்த பிழையை திருத்திக் கொள்ளாமல் தொடர்ந்து உச்சரிப்பு தவறி அதே நிலையில் ஓதுவது என்பதும் தவறு. பொதுவாக அலட்சியத்திற்கு மார்க்கம் தண்டனை தருகிறது. உங்களுக்கு ஒரு நிர்பந்தம், கடுமையான நிர்பந்தத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், சில நேரங்களில் மார்க்கம் உங்களுக்கு சலுகைகளை வழங்குகிறது. பிரயாணத்திலே இருக்கிறீர்கள், பயணிக்கிறீர்கள். அந்த பயணத்திலே இப்பொழுதும் கூட ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டரை நீங்கள் தாண்டிவிட்டால் 4 ரக்காத் தொழுகை 2ஆக மாறிவிடுகிறது. சில நேரங்களிலே சில வக்துகளை சேர்த்து தொழலாம், மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. நிர்பந்தம் என்று வருகின்ற பொழுது சலுகையை தருகின்ற மார்க்கம், நீங்கள் அலட்சியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் அசால்ட்டாக இருந்தால் அதை கடும் குற்றத்திற்குரியதாக மார்க்கம் பார்க்கிறது. பொதுவாக அலட்சிய போக்கை மனிதர்கள் யாருமே விரும்ப மாட்டார்கள். ஏனோ தானோ, ஏதோ கடமைக்கு மாரடிக்கிறது அப்படின்னு தமிழில் சொல்கிற மாதிரி, ஒரு உற்சாகம் இல்லாமல், ஒரு அலட்சிய மனப்பான்மையோடு, மனோபாவத்தோடு செயல்படுவதை மனிதர்கள் பிரியப்பட மாட்டார்கள். இஸ்லாமும் அதை வெறுக்கிறது. அலட்சியப்படுத்தி ஒன்றை நீங்கள் செய்ய தவறினால் அது மாபெரும் குற்றமாக இஸ்லாம் பார்க்கிறது. ஆம், அரபி உச்சரிப்பு பிழையாக நீங்கள் ஓதுகிறீர்கள், சீர்திருத்தம் செய்யவில்லை என்று சொன்னால் அது அலட்சியத்திலே கட்டுப்படுகிறது. அது தவறுதானே? தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.